அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தினத்தில் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதிருங்கள். மத்தேயு 10:31 சொல்லப்படுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியம் நம்மை பயம்புறுத்துகிறது, கலங்க பண்ணுகிறது, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது, நம்முடைய சந்தோஷத்தை அமைதியை இழக்கும்படி செய்கிறது, நம்மை தடுமாற வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை கூட இந்த பயமானது தலைக்கீழாய் மாற்றி கொடுக்கிறது. பயங்கள் நமக்கு வருகிற எதிர்ப்புகளை, எதிரிகளை கூட எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. பயம் நம்மால் முடியும், ஆனால் அதை எதிர்க்க ஜெயிக்க முடியாதபடிக்கு, அதை செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய பயமே நம்முடைய பலவீனமாய் மாறி அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது. அப்போ பயம் நம்மை கலங்க பண்ணுகிறது, பலவீனப்படுத்துகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது, கலங்க திகிலடைய வைக்கிறது, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. ஏன் பயம் தூக்கத்தை கூட கெடுத்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த பாருங்க, நிறைய பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு 2-3 இடத்துல மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் சொல்லி 12ஆம் அதிகாரத்திலும் சொல்லிட்டே இருக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, மனுஷனுக்குள்ள இருக்கிற பயம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை, அவன் முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிக்க முடியாதபடிக்கு தடுமாறி விழப்பண்ணுகிறது. ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அமைதியாக அமர வைத்து விடுகிறது. பாருங்கள், ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் முழு உறுதியான நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை பார்த்து, யாரை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களை அபிஷேகித்தவர், உங்களுக்காக வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுத்தவர், உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வைத்திருக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை தைரியப்படுத்துகிற ஆவியானவர், பயத்தின் ஆவியானவர் அல்ல, உங்களை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற, உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை என்ன செய்வார்? உங்களுக்குள்ள நமக்குள்ள இருந்து அவரே காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சு தனியா ஜெபிக்க போறாரு. பிறகு அவங்க படகுல தனியா போறாங்க. இயேசு ஜெபிச்சுட்டு பாருங்க, அவங்க எல்லாரும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது படகு அலையினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிட்டு, அவரும் நித்திரையா இருந்தார். ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க கடல்ல. அப்பொழுது பயங்கரமான சுழல் காற்று, பெருங்காற்று அடிக்கிறது, புயல் காற்று. அவர்கள் அப்போது ஆண்டவரை பார்த்து ஏசப்பாவை எழுப்பி, அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலை அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்று கடலும் இவர் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடலை பார்த்து, பெருங்காற்றை பார்த்து பயப்படாதிருங்கள், நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மை பயம்புறுத்துகிற, நம்மளை கலங்க பண்ணுகிற அந்த காற்றையும் பெருங்காற்றையும் கடலையும் பார்த்து அடக்கி போடுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களை அலக்கழிக்கிற, பயம்புறுத்துகிற கடலை போல, பெருங்காற்றை போல வருகிற மனித கிரியைகள், சத்துடி கிரியைகள் எல்லாம் அடக்கி போடுகிற, உங்களை பயம்புறுத்துகிற எல்லா சத்துடி கிரியைகளை அடக்கி போடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவளை கீழ்ப்படுத்துகிறவர், அவைகளை ஜெயித்தவர், அவர் சொன்னால் கீழ்ப்படுகிற அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, பிரியமானவருடைய பிள்ளைகளை, காற்றும் கடலும் கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், பயப்படாதே, நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில வீசுகிற காற்றையும் கடலையும் மனித சக்திகளும் பிசாசின் கிரியைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அவைகளை அமைதிப்படுத்தவும், அடக்கி போடவும், அவைகளை எழும்பாதபடிக்கு அழித்து போடவும் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இயேசு சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். முழு அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார். அவருடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில், அவருடைய வேலை மீன் விற்கிற வேலை. இரவெல்லாம் வலை போட்டு மீன் அகப்படவில்லை. ஆனால் இயேசு அந்த படவில் ஏறினார், வலையை வீச சொன்னார், வீசினார்கள். அவர்கள் படவு நிரம்பத்தக்கதான மீன்கள் வந்தது. நண்பர்களுடைய பிள்ளைகளே, ஒன்று, அவருடைய பிசினஸ்ல நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, அவனுக்கு ஊழியத்தை கொடுக்கும்படி அழைப்பு விடுவிக்கிறார் ஆண்டவர். ஊழிய தரிசனத்திற்காக அழைப்பு. முதலாவது, அவருடைய வேலையிலே அவர் திருப்தி இல்லாமல் பிரயாசப்பட்டு வேதனையோடு அவருடைய தொழிலில், அவருடைய வேலையில பாதிக்கப்பட்டு அவர் வலையை அலசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போன நிலைமை, இனி வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கிற பயம், கலக்கம், எப்படி வருமானம் இல்லையே, வருமானம் இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்கிற கலக்கம். அப்படிப்பட்ட பேதுருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்து அவருடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து, தொழிலை ஆசீர்வதித்து, கைன்கிரைகளை ஆசீர்வதித்து, படவு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்து அதிசயத்தை, அற்புதத்தை செய்த தேவன் அவர் வேலையிலும் தொழிலும் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒன்றை செய்தார், ஊழியத்திற்கு அவரை அழைத்தார். மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். பேதுரு உடனே சரண்டர் பண்ணினார். நான் பாவியான மனுஷன் ஆண்டவர் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், தொழில் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு பெரிய வேலைக்கு முதலாளியாக இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருக்கலாம், யாராலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுகிறார். நீ வேலை செய்து கொண்டு, ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்யவா. கர்த்தர் உன் வேலையை ஆசீர்வதிப்பார். உன் வேலையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு அநேகருக்கு ஊழியம் செய். உன் வேலையில் இருக்கிற வருமானத்தை கொண்டு அநேகருக்கு ஊழியம் செய். கர்த்தர் உன் ஊழியத்தையும் உன் வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவருடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்கு இருக்கிறது. பயப்படாமல் வாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய். எழும்பி வாங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பேதுருவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். மூன்றாவது, ஜெபாலய தலைவன். லூக்கான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 41 நான் வாசிக்கும் பொழுது, அங்கே ஜெபாலய தலைவனாகி எவ்விரு என்னும் பேருள்ள ஒருவன் தன் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து தன்னுடைய 12 வயது மகளுக்காக, குமாரத்திக்காக அவள் வியாதி நீங்கும்படி, சுகமாகும்படிக்கு அவருடைய பாதத்தில் வந்து விழுகிறார். ஆனால் பாருங்கள், அவர் வீட்டிலிருந்து வர நியூஸ் என்ன என்றால், அவர் மரித்து போய்விட்டால் என்று சொல்லி அவர் வருத்தம் அதிகமாயிற்று. தன் மகள் மேல் பாசம் ஜாஸ்தி. ஆனால் தான் ஆண்டவரை தேடி போறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டார். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபத்தலைவனுடைய வீட்டில் ஒருவன் வந்து அவரை நோக்கி, உன் குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. வியாதின் நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, மரண படுக்கை நேரத்தில், மரண பிடியின் நேரத்தில் உங்களுடைய வியாதி சுகமாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்கள். விசுவாச அறிக்கையிடுங்கள். இயேசு எங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார் என்கிற தீர்மானத்தோடு இருங்க. எவர் விசுவாசித்தார், அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டார், அவரை பிடித்துக் கொண்டார். இயேசுவை பிடித்தவருடைய வீட்டுக்கு போனார், மரித்த மகளை உயிரோடு எழுப்பினார் இயேசு. அல்லேலூயா.
பாருங்கள், எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள், அழுது கொண்டிருந்தார்கள், அப்புறம் பரியாசம் பண்ணினார்கள், துக்கமா இருந்தார்கள். எல்லாரும் அவரை வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளை எழுந்திரு என்றார். அப்போது அவள் உயிர் திரும்பி வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்குள்ளே ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா! ஆச்சரியப்பட்டார்கள். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. நம்பியுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வியாதியை நீக்கி சுகப்படுத்த இயேசுவால் முடியும். உங்கள் மரண கட்டுகளை அவரால் விடுவிக்க முடியும். மரண பிடியில் இருக்கிற உங்களை ரட்சிக்க அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனையிலிருந்து உங்களை தப்புவிக்க அவரால் முடியும். உங்கள் எப்பேற்பட்ட வியாதி சுகமாக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், இயேசுவே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து விடுங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடுங்க. இயேசுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பேதுருவை போல பாவியான மனுஷன் என்று சொல்லுங்கள். உங்களை நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இயேசு அப்பொழுதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, எங்களால் முடியும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பெருமை கொள்ளாதிருங்கள், உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை ஜெபியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், உடைய சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கார், வல்லலா இருக்கிறார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகத்தான் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை கலக்கங்களை எடுத்து போட்டு அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.